கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி அன்புவை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என்னால் தான் அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அன்பு என்னால் சமைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போதே நான் கவனமாக இருந்திருந்தா அன்பு இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்திருக்க வேண்டிய நிலமை வந்திருக்காது. அன்பு ரொம்ப பாவம் அப்படின்னு அன்பை நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. உடனே அங்கே வந்த தேன்மொழி கண்மணிக்கிட்ட ஆறுதலாக பேசுறது மட்டும் இல்லாமல் இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது, அன்புக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் அன்பு ஏற்கனவே சொன்னப்ப நீ கவனமாக இருந்திருக்கணும், அன்பு பேச்சை கேட்டிருக்கணும். இப்போ அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது, அதனால நீ அழாத, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு பேசி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே அன்புக்கிட்ட அன்போட அம்மா சொல்கிறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் பேச்சை கேட்குறதில்ல, ரொம்பவே பிடிவாதமா நீ சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும்னு நினப்ப. இப்போ ஒன்னால் அன்பு தம்பி இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காரு, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருக்காரு. இதெல்லாம் உன்னுடைய மாமியார் சிவகாமி, இங்கே அன்போட பாட்டின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. அது மட்டும் இல்லை கண்மணி, எல்லாரும் உன்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. நீ தான் இனி பொறுப்பாக கவனமாக இருக்கணும். வேணும்னே அன்பு தம்பிக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத. நல்ல வேலை, அன்பு தம்பிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் இப்போ தான் வந்து சொல்லிட்டு போனாரு. நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்ன சொல்கிறீங்க, நான் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன்னு ரொம்பவே பதட்டமா கண்மணி அங்கே கிளம்பி வராங்க. டாக்டர் சொல்கிறாங்க, நல்ல வேலை நீங்கள் சரியான நேரத்தில் இங்கே அன்பை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததால் பரவாயில்ல, இல்லைனா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். இனியாவது அன்பை பக்கத்தில் இருந்து நீங்கள் தான் கவனிக்கணும். நீங்கள் அன்போட மனைவி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், நான் அன்போட மனைவி தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், நாளைக்கே அன்பை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் அன்பு பக்கத்துலேயே இருந்து அவரை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நானா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் அன்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அன்பை பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அன்பு இப்போ எங்கள் வீட்டில் தங்க முடியாது, நானும் அன்போட வீட்டுக்கு போக முடியாது. இங்கே அன்போட அம்மா அன்போட பாட்டின்னு எல்லாரும் வந்தாங்கன்னா அன்பை கூப்பிட்டு போயிடுவாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக அன்பை பார்த்துப்பாங்கல்ல. பேசாமல் நம்ம அன்பை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறத விட அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் அன்பை பார்த்துக்கணும். அப்போ தான் அன்போட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இனி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அன்பு வேலை பார்க்கவே கூடாது. பேசாமல் இங்கே நம்ம மாமியாருக்கு ஃபோன் பண்ணுவோம், இல்லை அன்போட பாட்டிக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். அவங்க வந்து அன்புக்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகட்டும். அன்பு இத்தனை நாள் ரொம்ப வசதியாக இருந்தார், பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருந்திருக்காரு, இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதில்லை. நானும் அன்பை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் அன்பு நான் சொல்கிற எல்லா வேலையும் பார்க்கணுன்னு சொன்னதால் அன்பு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னால் அன்புக்கு இப்படி ஒரு பிரச்சனை மறுபடியும் வரவே கூடாதுன்னா கண்டிப்பாக அன்பு அவரோட வீட்டுக்கு தான் போகணும். என்னால் எப்படி அன்பை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க முடியும்? அன்பு என்னை புரிஞ்சுக்க மாட்டார், நானும் அன்பை புரிஞ்சுக்காமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக அன்பு என்னை மன்னிக்கவே மாட்டார். இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு எனக்கு மட்டும் இல்லை, அன்புக்கும் ரொம்ப நல்லா தெரியும்ல. அதனால் நான் மன்னிப்பு கேட்டாலும் அன்பு என்னை இனி கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்மணி. ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. அதனால் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் பேசாமல் அன்பு வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும். அன்போட பாட்டிக்கிட்ட நடந்த உண்மையை தெளிவாக சொன்னால் அன்போட பாட்டி வந்து அன்பை கூப்பிட்டு போகட்டும். எனக்கு வேறு என்ன யோசிக்கன்னு தெரியல அப்படின்னு இங்கே கண்மணி வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே அன்பு வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கண்மணியோட அம்மா சித்தி எல்லாரும், கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமே கண்மணி தானே, எங்களுக்கு இப்போ தான் தெரியும், எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் வேலையை சரியாக செய்யலை, அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பரவாயில்ல, அதான் என்ன கண்மணி காப்பாற்றிட்டால அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தீங்க, நீங்கள் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்? பேசாமல் எங்கள் பேச்சை கேளுங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போயிடலாமே அப்படின்னு இங்கே வந்து கண்மணியோட அம்மா பேசும்போது, அதை எப்படி இந்த வேலையை நான் தான் பொறுப்பாக பார்க்கணுன்னு ஜீவா என்கிட்ட வந்து இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கண்டிப்பாக நான் வேலை பார்ப்பேன், என்னால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை நீங்கள் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னால் இனி நாங்களே உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறோம், நாங்களே உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்போம், நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்காவது வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வேலைக்கு போக தான் போகிறேன், யாருடைய உதவியும் எனக்கு வேண்டவே வேண்டாம், அதுக்காக கண்மணியால் தான் பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த கண்மணி பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறமா கண்மணி அழுதுகிட்டே இங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அன்புக்கிட்ட. அன்பு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னை மன்னிச்சாலும் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் புரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கன்னு கூட தெரியல, நீங்கள் எதுக்காக இங்கேருந்து கஷ்டப்படணும், நீங்கள் பேசாமல் உங்கள் பாட்டி பேச்சை கேட்டு உங்கள் கம்பெனிலேயே வேலை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது,
நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னை காப்பாற்றினதே நீங்கள் தான் கண்மணி. அதுக்காக நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் முதல்ல கிளம்புறீங்களா? டாக்டர் என்ன சொன்னாருன்னு எனக்கும் தெரியும். நீங்கள் என்ன பார்த்துக்கவே வேண்டாம், நான் பார்த்துப்பேன், கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களை யாராவது பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் நீங்கள் பேசாமல் என் அம்மா சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஜீவா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம். என்னை பற்றி யோசிக்காத யார் பேச்சையும் நான் எப்பயுமே கேட்க மாட்டேன். என் பாட்டியும் என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. வெண்ணிலா தான் என் பாட்டிக்கு முக்கியம். அப்படி இருக்கும்போது அவங்க கம்பெனியில் நான் வேலை பார்க்குறதா? போதும் கண்மணி, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்ன உடனே இங்கே கண்மணி வந்து அங்கேருந்து கிளம்புனாலும் அன்பு மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற கண்மணி அன்புக்கு என்ன பிடிக்கும்னு உடனே சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அன்பு ரொம்ப அமைதியாக இருக்கார். நான் கண்டிப்பாக வேலை செய்யணும், இங்கே கண்மணி பேச்சை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ கண்மணி ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்காக சமைச்செல்லாம் கொடுக்குறாங்க. என்னால் நம்பவே முடியலையேன்னு கண்மணியை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அன்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்மணி நினைக்கிறாங்க, இங்கே இருக்கிற வரைக்கும் அன்பு வந்து எப்பயுமே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும். இங்கே அன்புக்காக நான் பாட்டிக்கிட்ட பேச தான் போகிறேன். பாட்டி எப்படியும் என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. வேறு வழியே இல்லை. அன்பு இங்கே தங்கியிருந்தார்னா அவரை பற்றி யோசிக்கவும் மாட்டார். எப்போ பார்த்தாலும் அன்பு தன்னை பற்றி யோசிக்காமல் இப்படி நிறைய வேலை செய்கிறதுனால தான் அன்புக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு இங்கே அங்கேருந்து கிளம்பி வந்த கண்மணி உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன, யார் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வெண்ணிலா வந்து அங்கே வந்த உடனே யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசுங்க பாட்டி, பேசினா தானே யாருன்னு தெரியும் அப்படின்னு வெண்ணிலா சொல்லும்போது உடனே பாட்டி யாருன்னு கேட்க இங்கே வெண்ணிலா முன்னாடி கண்மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் கண்மணி பேசுகிறேன்னு சொன்ன உடனே பாட்டி ரொம்ப கோவமா, கண்மணி நீ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பாட்டி இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் உங்கள் வீட்டு மருமக தானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ தான் அப்படி யோசிக்கணும், உன்னை மருமகளாக என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் இங்கே இல்லையே, நீ தான் இனி அன்பு வேண்டான்னு சொல்லிட்டு எங்கே போனேன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. நான் எங்கே இருக்கேன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்வேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அன்பு எங்கே இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்பு இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அன்புக்கு என்னாச்சு அப்படின்னு பாட்டி பதட்டமாக கேட்குறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, அன்புக்கிட்ட பேசி புரிய வச்சு இப்போவே அன்பை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க. அப்போ தான் அன்போட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு புரியுதில்ல அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசுகிறேன்னு ஒன்றுமே புரியல, முதல்ல அன்பு எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா ரொம்பவே பதட்டமாக பாட்டி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அன்பு எங்கே தங்கியிருக்கிறாருன்ற உண்மையை வேற வழி இல்லாமல் கண்மணி இங்கே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே பாட்டி யோசிக்கிறாங்க, அப்போ இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் இத்தனை நாள் அன்பு வேலை பார்த்துட்டு இருந்தானா? இந்த உண்மையெல்லாம் கண்மணிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கும்போது பாட்டி, அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் நானும் வேலை பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஜீவா தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனராக இருக்காருன்னு சொன்னதை கேட்டு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க, என்னது கண்மணிக்கு இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சீக்கிரமாகவே வந்து அன்பை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க கண்மணி. உடனே பாட்டி ரொம்ப பதட்டமாக இங்கே கண்மணி பேசின உண்மையை வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி நானும் கிளம்பி வரேன் பாட்டி, அன்பை பார்க்கணும், அன்பை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. அதெல்லாம் வேண்டாம், நீ வந்தால் கண்டிப்பாக அன்பு கோவப்படுவான், நீ அப்புறம் ரொம்ப மனசு வேதனைப்படுவ வெண்ணிலா. நானே போய் பேசுகிறேன், என்னை பார்த்தா கண்டிப்பாக அன்பு மனசு மாறிடுவான். அன்பு இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான், என்னன்னு ஒன்றுமே புரியல, அன்புக்கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே அன்போட அப்பா வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, ஆனால் அன்பு கண்டிப்பாக தன்னுடைய பாட்டி பேச்சை கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ராஜசேகர் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லும்போது, ஏன் அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க, கண்டிப்பாக அன்பு வந்து நம்ம வீட்டுக்கு வருவார், அன்புக்காக தான் உங்கள் பிஸ்னஸ்க்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ அன்பே இந்த வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதான் இப்போ அன்பு எங்கே இருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுல, என் பையன் அன்பு நம்ம வீட்டுக்கு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நீயும் என் அம்மாவும் அன்பு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, பார்ப்போம் அன்பு நம்ம வீட்டுக்கு வரானா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு இங்கே வந்து ராஜசேகர் சொல்லும்போது, கண்டிப்பாக அன்பு எனக்காக இந்த வீட்டுக்கு வருவாருன்னு வெண்ணிலா வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
பாட்டி எப்போ வீட்டுக்கு வருவாங்க, எப்போ அன்பை கூப்பிட்டு வருவாங்கன்னு தெரியலையே. இங்கே அன்போட அப்பா ராஜசேகர் அன்பு நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டான்னு சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்பு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவார். அன்பு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அதுவே போதும். அன்பு கிட்ட பேசி அன்போட மனசை மாற்றிடுவேன். அப்புறம் அன்பு எங்கேயுமே போக மாட்டார். அப்புறம் நான் நினச்ச மாதிரி அன்பை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே பாட்டி வந்து கண்மணி ஃபோனில் சொன்ன மாதிரியே அன்பை பார்க்கறதுக்காக அன்போட வீட்டுக்கு வராங்க. அன்பு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அங்கே வந்த பாட்டி அன்பு அப்படின்னு கூப்பிட்ட உடனே பாட்டி நீங்களா அப்படின்னு இங்கே அன்பு கேட்கும்போது பாட்டி நான் இங்கே தான் தங்கியிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அன்பு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். முதல்ல கிளம்பு. நீ ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தியாமே. எனக்கு இந்த உண்மை இப்போ தான் தெரியும். உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க அன்பு. எப்படி இருக்க அன்பு அப்படின்னு அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் பேசினாதான் அன்பு வந்து மனசு மாறுவான், நம்ம வீட்டுக்கு வருவான்னு பாட்டிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதால இங்கே வெண்ணிலாவுக்காக பாட்டி இப்படிலாம் பேசுகிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே வந்து தங்கியிருக்கேன். எனக்கு இங்கே வேலை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது நீ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற, எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற, நீ வந்து எவ்வளோ வசதியாக இருந்திருக்க, எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருந்திருக்க, அப்படி இருந்த நீ இப்படி வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கும்போது போதும் பாட்டி, நீங்கள் யாரும் எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரல. வெண்ணிலா தான் முக்கியம்னு பேசிட்டு இப்போ என்ன ரொம்ப அக்கறையாக வந்து பேசுகிறீங்க? எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் இப்படி வந்து பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு என்னால் வரவே முடியாதுன்னு சொல்லும்போது அன்பு என்ன இப்படி பேசுகிற, நம்ம வீட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி நம்ம வீட்டில் தானே பாட்டி இருந்தேன், நீங்கள் எவ்வளோ கோபமாக பேசுனீங்க. எனக்கு இந்த வீடே வேண்டான்னு கிளம்பி வரும்போது கூட நீங்கள் அன்பு நீ இந்த வீட்டிலேயே தங்கணும்னு பேசலையே, வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அப்புறம் எதுக்கு பாட்டி வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஃபோன் பண்ணதே கண்மணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கும்போது நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இங்கே எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்க. என்ன அன்பு இதெல்லாம்? நீ வந்து கண்மணி கிட்ட தான் சம்பளம் வாங்குற. கண்மணி பேச்சை கேட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்படி வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லும்போது கண்மணிக்காக வேலை பார்க்கல, என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாக்காக வேலை பார்க்குறேன். ஜீவா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அதனால் ஜீவா சொன்னால் மட்டும்தான் இந்த வேலையை விட்டுட்டு என்னால் வர முடியும். அது வரைக்கும் நான் இங்கே தான் வேலை பார்ப்பேன். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் தான், ஆனால் என்னை காப்பாற்றினதே கண்மணி தான். கண்மணி மட்டும் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலனா என் நிலைமை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்மணியால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, இப்போவும் கண்மணியை விட்டு கொடுக்காம பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. என்ன இருந்தாலும் கண்மணி என் மனைவி. எனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிறது கண்மணி மட்டும்தான். அதுக்காக உங்கள் பேச்சை கேட்டு அப்படியே வேலையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. கண்மணியை பற்றி தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க பாட்டி. ஏன்னா கண்மணி என்னை புரிஞ்சுக்கலனாலும் கண்மணி மேலே எனக்கு உண்மையாகவே நிறைய அக்கறை இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி பேசினாலும் சரி, கண்மணி என் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் இங்கேயே இருந்து கஷ்டப்படக்கூடாது, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருப்பா. இதெல்லாம் யோசிக்கும்போது இன்னும் கண்மணியை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யக்கூடாதுன்னு என் மேலே கண்மணிக்கு நிறையா அக்கறை இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிய வருது. நீங்கள் வந்து கூப்பிட்ட உடனே உங்கள் பேச்சை கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் கண்மணியவும் மன்னிச்சு நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கணும். அது வரைக்கும் நான் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு பேசும்போது அங்கே இருந்த கண்மணி இங்கே வந்து தன்னுடைய பாட்டிக்கிட்ட அன்பு இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அன்பு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரான்னு இங்கே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. நான் தான் அன்பை புரிஞ்சுக்காம அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு பாட்டிக்கிட்ட சொன்னேன். ஆனால் அன்பு இங்கேயே இருக்கட்டும், அன்பை நானே பார்த்துப்பேன், என் வீட்டுக்காரர் அன்பு எப்பயுமே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு மனசு மாறின கண்மணி அன்பை நானே பார்த்துக்கிறேன்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அன்பு சந்தோஷப்பட்டாலும் என்ன அன்பு ஒரு பக்கம் கண்மணியை விட்டு கொடுக்காம பேசுகிறான், இந்த கண்மணியும் அன்பை விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் வந்தனா என்ன அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலும் இங்கே அழுதுகிட்டே கண்மணி அன்புக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி வந்த உடனே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கிளம்பி போயிடுவீங்கன்னு நினச்சேன் அன்பு, ஆனால் நீங்கள் என்னை விட்டு கொடுக்காம இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நானே உங்களை பார்த்துக்கிறேன் அன்பு அப்படின்னு மனசு மாறின கண்மணி அன்புக்கிட்ட சந்தோஷமாக பேசும்போது இங்கே அன்பும் சந்தோஷப்படுறாரு. எப்படியோ கண்மணி என்னை புரிஞ்சுக்கிட்டா, என் பாட்டி கண்மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நானும் கண்மணியும் சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு வருவோம், இல்லைனா கண்டிப்பாக என் பாட்டி பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாரு அன்பு. உடனே பாட்டி அங்கேருந்து கிளம்பி வராங்க. என்ன
அன்பு கண்மணிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு உடனே வீட்டுக்கு வந்த பாட்டி நடந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது அன்போட அம்மா இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னதான் அன்பு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாலும் அன்பை கண்டிப்பாக நான் பார்க்கணும்னு நினச்சாலும் இப்போ அன்பும் கண்மணியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. என்னதான் அன்போட பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டாலும் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாங்க சிவகாமி. ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்த கண்மணி அன்பு தன்னுடைய பாட்டிக்கிட்ட என்னை விட்டு கொடுக்காம எனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினாரு தெரியுமா அப்படின்னு தன்னுடைய அம்மா சித்தி தேன்மொழின்னு எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க. அன்பு பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்மணி.